விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படும் தார் சாலையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். முழு விவரங்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கழுப்பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலை கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்டது. 2 ஆண்டுகளில் பாடசாலை முற்றிலுமாக சேர்ந்து கொஞ்சம் குழுமாக மாறிவிட்டது. இதனால் அந்த கிராமத்திற்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் குண்டும் குழியுமான சாலைகளில் கீழே விழுந்து அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் தார் சாலையில் முறைகேடு நடந்ததாக கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலையை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கழுப்பெரும்பாக்கம் கிராம மக்கள் ஒன்று திரண்டு வந்து தீர்ப்பிட்டு திண்டிவனம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் சாலை மறியலில் இருபுறமும் ஈடுபட்டதால் வாகனங்கள் இருபுறமும் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைத்து வாகன ஓட்டிகள் காத்திருந்தனர். அதிகாரிகள் சுபாஷ் மற்றும் சந்திரபோஸ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் வந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலையை பார்வையிட்டனர். சாலையை உடனடியாக 1 வாரத்துக்குள் புனரமைத்து தருவதாக அதாவது சீர் செய்து தருவதாக கூறினர். இதன் பின்னர் கூட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ரவி.